Hello guys, welcome back to my channel. Todayன்றத மாற்றிருக்கு. இன்னைக்கு நம்ம சுனாமி எஸ்கேப் சுனாமி ஃபோர் பிரெயின் ராட்ஸ் கேம் பிளே தான் பார்க்க போகின்றோம். அண்ட் as you can see நான் இப்போ வந்து பார்த்தீங்க என்னுடைய QN guys 157 QN for second என்னுடைய பேஸு. அது 9 ரீபர்த்னா பாருங்கள். ஓ மை குக்கிங் இன்னொரு ரீபத்தையும் பண்ணுவோம் பேசாமல். இப்போ ஒரு ரீபத் நான் பண்ணப்படும் மக்களே பாருங்க. என்னுடைய பிரெயின் டாட் ஒன்லி யூஎஃப்ஓ மட்டும்தான். இப்போ பாருங்க எங்கிட்ட எவ்வளோ யூஎஃப்ஓ இருக்குது எல்லாத்தையும் இன்னைக்கு ஃபியூஸ் பண்ணுவோம். ஓகே என்னடா 13 நிமிஷம் கப்பல் ஆமாம் சேல்ஸ் பண்ணதுக்கு ஓகே 3 மினிட்ஸ். ஓகே சூப்பர். நம்ம என்னென்னா ஸ்டார்டிங் ஒரு ரீபர்த்தோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ரீபர்த் மேக்ஸ் ரீபர்த்தா வாட் அதுக்கு மேக்ஸ் ரீபர்த். சரி இப்போ நான் அப்கிரேட் பண்ணுவோம் என்னோட ஸ்பீடை 18 ஸ்பீட்லாம் போனோம்னா நக்கிட்டு போயிடும். அதனால என்னுடைய மொத்த காசையும் கொடுத்து முதல்ல நான் 330 ஸ்பீடில் இருந்தேன். இப்போ வேறு 340 மொத்தமாக போட்டா. ஓகே அண்ட் இந்த கேமில் மேக்ஸ் ஸ்பீடுமே கொண்டு வந்துட்டானுங்க மக்கள். இந்த போவோம். ஆமாம் 340. ஓகே இந்த ஃபைன். இந்த கேயிலஸ் வச்சுருக்கான் 11 இதுதான் மேக்ஸ் ஸ்பீடு. அண்டு நியூ லக்கி பிளாக்கு இந்த இருக்குது. நியூ லக்கி பிளாக்ஸு இதுதான் இப்போ ரேரஸ்ட் திங் இந்த கேமு. இந்த 0.1550 என்னடா நீங்கள் இப்படி ஓவராக பண்ணுறானுங்க மக்கள். அதெல்லாம் அவன்டா ஸ்பெண்ட் பண்ணுவான்றவன் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன்டான்ற மாதிரி ஒருத்தன் இருப்பானுகள். நம்மலாம் அதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்மகிட்ட இருந்தால் தானே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நிறைய பேர் வந்து என்னென்னா இந்த அப்கிரேட் வெர்ஷன் பிரெயின் டாட் இப்போ நம்ம ஒரு பிரெயின் டாட்டை நோம்பலாக பார்க்கும்போது அதோடைய பேசிக் வேல்யூ தான் இருக்கும். ஆனால் இப்போ சில நேரம் பார்க்கும்போது அது என்ன ஒரு 20 மில்லியன் 30 மில்லியன் இருக்கும். அது ஜஸ்ட் அந்த பிரெயின் டாட்டோட பேசிக் வேல்யூ இல்லை. அது ஜஸ்ட் அந்த பிரெயின் டாட்டை அப்கிரேட் ஆகிருக்கும் அந்த லெவல்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கே வந்தாச்சு. அப்போ நான் நார்மலாக ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து உனக்கு காட்டுறேன். போய் தொழடாவே விடப்படும். ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மட்டையை ஃபஸ்ட் எடுத்துருவோம். இவன் வந்து பார்த்தீங்கன்னா 3rd லெவலில் இருக்கான். இவன் இப்போ வந்து 937K தருவான். இவன் இப்போ 3rd லெவலில் இருக்கான். அவனோட பேசிக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா குறைவு தான். இவனை பாருங்க, இவன் 3rd லெவலில் இருக்கான் 1 மில்லியன் for second அண்ட் ஐ எம் டையிங். சூப்பர். என்கிட்ட நல்ல பிரெயின் டாட் இருக்கிறதா சாட்டர் லிபரிட்டோ பண்ணி இருக்கிறான். வெயிட்ட சின்ன ஒரு ஃபியூஸனை பண்ணிகிட்டே போவோம். நீங்கள் என்னென்னா சின்ன ஒரு பிரெயின் டாட்டாக இருந்தாலுமே பரவாயில்லை. அந்த யூஎஃப்ஓ மியூட்டேஷனை இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா அதோட வேல்யூ கூடிய மக்கள். பாருங்கள் அங்கிளித்தோ இப்போ பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 20 மில்லியன் இதை கொடுத்தேன். இப்போ 53 மில்லியன். இப்போ இதுவே நல்லதுன்னா இதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகுது. இதை இப்போ அப்கிரேட் தான் பண்ண போயிட்டோம். அதாவது இதை அப்கிரேட் பண்ணப்போ அவ்வளோதாங்க. இந்த புதுசாக இருக்குது இந்த யூஎஃப்ஓ வந்து நீங்கள் அது பேலட் நல்ல. ஓகே இந்த யூஎஃப்ஓ மியூட்டேஷனை வந்து நீங்கள் வடிவாக ஒரு நொபினி பிச்சியானியை கூட எடுத்துக்கணும். இல்லை நொபினி கேக்கி இந்த கேமில் ஓகேவா அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இந்த யூஎஃப்ஓ மியூட்டேஷனை உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும். இப்போ அப்படி பண்ணித்தான் நீங்கிட்ட இருக்க இந்த பிரெயின் டாட்லாம் பாருங்கள். இந்த டக்கு பாருங்கள் Q900 QN இதெல்லாம் வரும். இதெல்லாம் ஒரு ஜாப் சவுர் தான். அதுக்கு வந்து இந்த இதை மாற்றினோம் இந்த யூஎஃப்ஓ மியூட்டேஷன். அதனால தான் அப்படி இருக்குது. அவ்வளோதாங்க. இப்படி பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஒன்று 100 லெவலில் கொண்டு போயிடும். இந்த கேமில் மேக்ஸ் அப்கிரேடும் வந்துருச்சுங்க. இது 120ன்னு நினைக்கிறேன் மேக்ஸ் அப்கிரேடு. எங்கிட்ட ஏதாவது ஒரு பிரெயின் டாட் 125 இருக்குமே. இவங்க இந்த மேக்ஸில் போட்டுட்டாங்க 125 மேக்ஸ். இந்த டக்கு மேக்ஸ் ஆயிட்டு சூப்பர். டக்கு மேக்ஸா? ஓ மை காட் ஆல்ரெடி மேக்ஸு.
ஓ மை காட், ஓ மை காட். இந்த ஜாபுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கிறது. இவன் இந்த பிசாந்தி அப்கிரேட் போடலாங்க, ஒரு நல்ல காசு தருவான் போலே. இவன் அப்கிரேட் போடுவோம். வேறொருத்தருமே நம்மளோட ஜாப் வேறொருத்தருமே நம்மளுக்கு ஃபுல் ஆகலை. சூப்பர். Can I have something like Los Tralalitas Cosmic என்றாம். காஸ்மிக் பிராண்டெலாம் தொடவே கூடாது. வெயிட் செய்ய மட்டையோ நிற்கிறான். மிஸ் மட்டையோ ஓகே மத்தேயோ, அது மத்தாயோ இல்லை மத்தேயோ எவ்வளோ தரான்னு பாப்போமா. 100 லெவல் போட்டா. இதில் ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு கடுப்பு இந்த கிளிக் பண்ணுறது தாங்க. ஓ மை காட். பேசாம ஆட்டோ அதுக்குள்ள 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே UFO even start UFO lucky block spawn on mythic. UFO அன்காமனுக்கு போ. என்னோட இதில் வந்து மித்திக்கில் UFO lucky block spawn ஆயிருக்கு மக்களே. ஆனால் நம்ம அதை போய் டப் பண்ண எடுத்துருவோம். மித்திக்கில் போகணுண்டா. டே அன்காமனுக்கு போடா. பின்னுக்கு போ. பின்னுக்கு போடா. அங்கதான்டா லக்கி பிளாக் ஸ்பான் ஆயிருக்குடா. ஓகே மக்களே, நம்ம போயிட்டு அந்த இங்கதான் இந்த மித்திக்கெல்லாம் அங்கே ஸ்பான் ஆயிருக்குது. எங்கன்னு தெரியல. UFO லக்கி பிளாக்கு. UFOன்னா நம்ம அந்த இருக்கு, அங்கே இருக்கு. பார்த்துட்டேன். பட் கொஞ்சம் வெயிட் பண்ணும். ஓகே, அவசரம் வேண்டாம். ஓகே, ஐ காட் இட். லக்கி பிளாக் எடுத்துட்டியா? UFO லக்கி பிளாக் எடுறா. என்ன கிடைச்சி? கேட்னிட்டா. இவன் யாருங்க? இவன் நெறிகள் என்னை வந்து கடுப்பேற்றிட்டு போகிறான் மக்களே. இவங்க பாரு, என் பேசவும் பார்த்தான்னா அவ்வளோதான், கதறிடுவான் தம்பி. இதெல்லாம் UFO லக்கி பிளாக். நீங்கள் கண்டிங்கன்னா எடுத்து வச்சுருங்க. இதெல்லாம் UFO மியூட்டேஷன். நான் சொன்ன மாதிரி இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அதனால எடுத்து வச்சுருங்க. லிட்ரலி இந்த கேமில் நான் எத்தனாவது இடத்துல இருப்பேன். ஒரு கியூ என்னன்றது வந்து ரொம்ப கஷ்டங்க. ஆனால் இப்போ ஸ்ட்ராபெரி எலிஃபண்ட் அப்படின்னா கூட நீ பண்ணுற நான் 56 அமத்துறா கிளிக் பண்ணி இவனுக்கு என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். என்னால் உங்களுக்கு கட்ட முடியாது. பட் சமிட்டோ 700 நல்ல பிராண்டட் அப்கிரேட் பண்ண சமினிட்டோவோ அங்கே வச்சுக்கா மக்கள். ஓகே, நம்ம இப்போ வந்து என்னன்னா ஓகே லக்கி பிளாக் ஸ்பான் ஆனது. இப்போ எதுவுமே ஸ்பான் ஆகலை. இப்போ சும்மா தான் இருக்க போது. நிறைய UFO மட்டும் கிடைக்கும். UFO நான் ஆஃப்லைனில் எடுக்கிற மக்கள். இந்த வீடியோவில் வந்து நான் குழப்பறதுக்கு விரும்பலை. நீங்கள் என்ன அன்காமன் எதுனாலும் பரவாயில்ல, UFO இருந்தால் கண்ணை மட்டும் தூக்கிடுங்க. அப்படின்னு தான் நான் சொல்கிறது. என்ன இம்பார்ட்டண்ட்டு என்ன அது கியூடி. ஓ மை காட், நிறைய அப்கிரேட் பண்ணிட்டேன் போலே. பட் பரவாயில்ல, பிக் வியூஸ் இப்போ பார்க்க போறீங்க. டூ இட். ஓகே 50 கியூடி. ஜஸ்ட் ட்ரில்லியனுக்கெல்லாம் சீன் போடக்கூடாது பிரதர். அப்போ நான் இது காஸ்மிக்கை வச்சு பண்ண என்ன நடக்கும்? பண்ணி பார்ப்பேன் சும்மா ரூசித்தனமா. இப்போ இந்த காஸ்மிக்கு 2 மில்லியன் அடி செகண்டுக்கு 2 மில்லியன். ஓகேவா? I'm risking right now. Oh my god. எனக்கு தெரிஞ்சு இப்போ வேஸ்ட் ஆக போகுது. வேஸ்ட் ஆக்கி விட்டேன். 2 ட்ரில்லியன். அந்த 50 கியூடியை வச்சுட்டு இருக்கிறதுக்கு பெரிய பருப்பு மாதிரி. லக்கி பிளாக் கிளைம் பண்ணிட்டியால? இங்கே தாடா, இதான் உனக்கு லக்கி பிளாக். எடுத்துட்டல இந்த காட்டும் போது நான் உனக்கு கேட்குறேன். ஹலோ ப்ரோ, 52 செகண்டுக்கு 500. இந்த காயினை மட்டும் எடுப்போம் மக்களே. இந்த காயின் எடுப்போமா? ஐயோ, நிறைய லக்கி பிளாக் இருக்குங்க. அதெல்லாம் எடுக்கணுமே. எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாதுங்க இந்த லக்கி பிளாக்கு கூட UFO. நான் என்ன வித்தியாசமாக பச்சை கலரில் இருக்கிறானேன்னு தான் பார்த்துருக்கேன். ஆனால் எல்லாம் UFOன்னு தெரியாது. அப்படிலாம் தெரிஞ்சிருந்தா நான் முதல்ல எடுத்திருப்பேன் கைஸ். அவ்வளோதான், 2 UFO லக்கி பிளாக்ஸு.
சூப்பர். லக்கி பிளாக் வந்து நீங்கள் எடுத்துடுங்க. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். யூஎஃப்ஓ லக்கி பிளாக்லாம் கண்டினியூ எடுத்துடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் செய்யுங்க, என்கிட்ட வேறு சீக்ரெட் இருக்குதா? இந்த அட்மின்ன்றதும் ஒரு மியூட்டேஷன் தாங்க. நம்ம அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். வேறு ஏதாவது ஒரு பிரெயின் ராட்டுக்கும் என்கிட்ட 3 இருக்குது. நம்மளுடைய பெஸ்ட்டு பிரெயின் ராட்ஸ்க்கு வேணும்னா ட்ரை பண்ணி பார்ப்போம். க்ளோஸ்ட்ராலிட்டாஸ் காஸ்மிக்கா ஒரு சீக்ரெட்டு கூட என்கிட்ட இல்லையா? அவ்வளோ பிச்சை கண்ணது. நீ முதல்ல இன்வென்டரி திறந்தாலே சீக்ரெட்டுன்னு. இப்போ சீக்ரெட் எங்களை இன்வென்டரியில் சீக்ரெட்டை காணல. செத்துட்டேன். லகராண்டி வேஸ்டா. இங்கே 150. நீ கூட அங்க போற. லக்கி பிளாக் அங்க எனக்கு ஸ்பான் ஆகல. எங்க ஸ்பான் ஆச்சு லக்கி பிளாக்? அன்காமன் இல்லையா? அன்காமன் அதில் எழுதி இருக்கு. எங்க ஸ்பான் ஆனது? இங்கே இருக்கு. நான் அங்கே இல்லைடா. இந்த நீ பார்க்கலன்னு நினைக்கிறேன். எனக்குமே தெரியல மக்களே. நான் இங்கே பார்க்கல. இந்த வீடியோவில் வந்திருந்தான்னு தெரியல. நான் பார்க்கல. அதை நீ எடுக்க முடியாது. இங்கே தான் ஸ்பான் ஆயிருக்குடா. யூ கேன்ட். இல்லை லெட்ஸ் டோன்ட் பி. விடு. ஸ்பான் ஆயிருக்கேன். விடு. அம்மா ஐயோ பரவாயில்லடா. ஒரு லக்கி பிளாக் தானே. அது எப்படியும் வேஸ்ட்டாக தான். அது எப்படியும் யூஎஃப்ஓ மியூட்டேஷன் தாண்டா அதில் வருது. யூஎஃப்ஓ மியூட்டேஷன் ஈஸியாக எடுத்துடலாம் தானே. அது ஏண்டா அழுகுற? அதுக்கு போய் கவலைப்படுற மக்கள். என்ன கிடைச்சாலுமே பரவாயில்லடா. ஈஸியாக ஃபியூஸில் எடுத்துடலாம். இப்போ வந்துட்டேன்லண்ணா. இப்போ ஒரு டேக் திஸ் அண்ட் கோ. நோ ஸ்டாப். சின்யோரா இருக்கணும். சின்யோரா வந்து நல்லவள், வல்லவள், நாளும் தெரிஞ்சவள். மறைஞ்சிட்டா. எஸ்பரசின் சின்யோரா தம்பி. எஸ்பரசின் சின்யோரா இருக்கிறாள். எழுந்துட்டு ஒண்ணுமே தெரியுது இல்லைங்க.